ஹலோ மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் தி எஸ்ஐ பாட்காஸ்ட். ஒருத்தரோட வாய்ஸ் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மை. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க நம்மளோட இண்டஸ்ட்ரியில். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அவங்கள தான் நம்ம இன்னைக்கு கூப்பிட்ருக்கோம். பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் இஸ் பியூட்டி. அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே ஹவு ஷீ இஸ் வெரி ஆனஸ்ட் டு ஹர் ஒர்க் அண்ட் ஹவு ஷீ இஸ் ஆனஸ்ட் டு ஹர் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் கெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம கூப்பிட்ருக்கோம். சுபாஷினின்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சுப்லாஷினி. ஹாய் சுப்லாஷினி, எப்படி இருக்கீங்க? Thank you so much. Thank you for the wonderful words that you said about me. But yeah, I'm really good. நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கேன். So how is work so far? How has it been? Yeah, so till now, like I think I just came after like ஒரு 2 yearsக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரேக்ல தான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் திரும்பி ஐ திங்க் லைக் கோல்டன் ஸ்பேரோ ஹேஸ் பின் மை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் இன் அ லாங் டைம். அண்ட் like as I promise always much more to come. Like there are things that I'm working on, so I'm really excited for it. And definitely this has opened a lot of doors for me. Fantastic. So எனக்கு நான் சொன்ன மாதிரி this is Keats's words, like beauty is truth and truth beauty. So ignore my literature mind, it keeps coming back. But whenever I look at you, whenever I see a post from you, all I see is honesty. Thank you. அது not everybody gets to portray that. அது எவ்வளோ நாள் அதை செய்ய முடியும், ஆர் அதை கண்டினியூஸா அதே மாதிரி இருக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு பிலீஃப் இல்லை. how you like that? So actually speaking, ஒரு சின்ன வயசுல ரொம்ப I tried so hard to kind of like create a personality. Okay. Like okay, we should not be this, we should not be that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு kind of personality கிரியேட் பண்றது. இட்ஸ் நாட் லைக் நீங்க இப்போ ஆனஸ்டின்னு சொல்லலாம், பட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் தட் வென்ட் பிஹைண்ட் திஸ் ஆனஸ்டி, பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் வில் பி வெரி வெரி கம்ஃபர்டபுள் இன் தேர் ஓன் ஸ்கின் ஆர் ஜஸ்ட் பீயிங் தெம் செல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா இல்லையா. ஸோ டு கெட் to where I am right now, like I'm very very comfortable in however I am. Like even on stage I would just behave like நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்துக்கு நான் சின்ன வயசுல நிறைய வேலை போட்டிருக்கேன் சொல்லலாம். லைக் இந்த மாதிரி வேணும், எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு I had a vision to how I want to be when I was in future, and that was not in terms of this much money, this like இந்த மாதிரி பியூட்டி அந்த மாதிரி இல்லாம I tried to create a persona that is me, I think right now. Nicely put. ஏன்னா it's not easy to pull this off. Anybody நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேர் பார்க்கும்போது there is always a sense of இவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்களோ அப்படின்னு இருக்கும். பட் whenever I look at you, I keep telling இது பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி ஆனஸ்டாக இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறது தோணும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சேன். தட்ஸ் வை த கொஸ்டின். Thank you. ஸோ how did it all start, Sublashini? It's not a decision that I made ever in life. Even now, like it's still a dream மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. Oh, I have to become அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்கும். Like even though I acknowledge all of the things that has happened, என்னோட வாழ்க்கையில நடந்ததுக்கெல்லாம் ரொம்பவே லைக் சந்தோஷமா இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், அதெல்லாம் இருக்கு. ஆனா கூட இன்னும் கூட அது என்னன்னு தெரியல, ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. லைக் அது எப்போவுமே அப்படிதான் இருக்கும். அந்த ஃபீலிங் இருக்கிற வரைக்குமே எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். லைக் ஒரு நாள் நம்ம ஒரு மியூசிஷியன் அப்படின்ற ஒரு யோசிச்சு பார்க்கும் போதே எனக்கு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு. ஸோ அதனால நான் சின்ன வயசுலேருந்து சும்மா பாடிட்டு இருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் ஓகே நான் கற்றுக்கிட்டது இல்லை. சின்ன வயசுலேருந்து பாடுறேன், பாட்டு கேட்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் திடீர்னு நடுவில் எழுதலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். ஐ நெவர் தாட் that would ever become something that I will be known for. Like இந்த மாதிரி ஓகே she writes songs அப்படின்ட்டு ஒரு 4 பேர் சொல்லுவாங்கங்கிறது கூட நான் நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா தெரியாது இல்லையா, இப்போ ஒரு பாடுறவங்கன்னா கற்றுப்பாங்க, போய் எங்கேயாவது கற்றுப்பாங்க. பாட்டு எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க
என்ன பண்ணா அவங்க பாடலாசிரியர் ஆவாங்க அதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ லைக் ஐ ஆல்சோ டிட் நாட் ஹாவ் enough avenues and also சின்ன வயசுல சுத்தி பார்க்கும்போது யாரும் பாடுறவங்க பாடல் எழுதுறவங்கெல்லாம் நான் பார்த்ததில்லை. ஸோ லைக் எல்லாமே சும்மா ஒரு ஸ்க்ரீனில் பார்த்து அது ஒரு ஃபேசினேஷன் தான். இப்போ வரைக்குமே ஐ எம் வெரி வெரி ஃபேசினேட்டட் பை ரைட்டிங் யுவர் ஓன் சாங்ஸ். ஏன்னா இப்போ ஒரு பாட்டு எழுதி முடிப்போம், இன்னொரு பாட்டு வருமாங்கிறது எப்பவுமே ஒரு இல்ல திகுதிகுன்னு இருக்கும். ஓகே இன்னொரு பாட்டு எழுதிடுவோமா அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான் நம்மளோட இந்த ஜூசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா அது என்னமோ தெரியல, ஒரு பாட்டில வச்சுட்டு அது காலி ஆயிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஓகே என்னால ஒரு 10 சாங் தான் எழுத முடியும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். ஆனா லைக் இது ஃபியர் மாதிரி தோணுனாலும் அது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க வந்து யூ ஸ்டார்டட் ரைட்டிங் யுவர் ஓன் சாங்ஸ் அண்ட் யூ ஸ்டார்டட் கம்போசிங் யுவர் ஓன் சாங்ஸ், கரெக்டா? ஸோ கரெக்டா அப்படிதானே ஆரம்பிச்சீங்க சின்ன வயசுல? ஸ்கூல்ல இருக்கும்போதா காலேஜ்ல இருக்கும்போதா? ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு கம்போசிங்னா சும்மா வாயில போடுற டியூன் தான் தவிர்த்து லைக் அப்போ எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எனக்கு வாசிக்க தெரியாது. அதனால அந்த ஒரு ஐடியாஸ்லாம் இப்போ லைக் ஹவு டு அப்ரோச் தோஸ் ஐடியாஸ். இப்போ ஓகே நம்ம வாயில டியூன் போட்டோம், ஹவு வில் வி மேக் இட் அ சாங்ன்றது வந்து தெரியாம இருந்தது. ஆனால் சும்மா எழுதி வச்சிருப்பேன், எனக்கு ஏதாவது ஒரு சாங்ஸ் மாதிரி எழுதி வச்சிருப்பேன். ஆனால் அந்த டியூன்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன கார்ட்ஸ்ன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. லைக் அப்போ வந்து இதை யார்கிட்டயாவது கொடுத்தா அவங்களே போட்டுடுவாங்களா அப்படின்னு எனக்கு லைக் ஒரு டவுட்ல இப்போ எப்படி ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் ஒன்று எப்படி ஆகும்னே தெரியாது. ஸோ அப்புறம் when I was 17 I think I got my first guitar. லைக் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கி இந்த மாதிரி அந்த ஒரு கிட்டார் இன்னுமே இருக்கு என்கிட்ட. அதில் சும்மா ஒரு 4 கார்ட்ஸ் 5 கார்ட்ஸ்க்கு மாதிரி கற்றுக்கிட்டு தான் எழுதணும்னு ஒன்று ஆரம்பிச்சது. அப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அந்த கார்ட்ஸ் எழுதி அதுக்கு மேலே பாடும்போது ரொம்ப ஒரு நேச்சுரலாக அந்த ஒரு மியூசிக் கேட்டுகிட்டே எழுதும் போது ரொம்ப நேச்சுரலாக ஃபீல் ஆச்சு. நம்ம ஒரு புஷ் பண்ணி பண்ணணும்னு மாதிரி இல்லாமல் ஏதோ ஒன்று வாயால் டியூன் தானாக வரா மாதிரியும் அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸ் தானாக வரா மாதிரியும் ஃபீல் ஆச்சு. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த கிட்டார் கிளாஸ்க்கு போனேன், எனக்கு கிட்டார் கற்றுக்கணும்னு. ஸோ கிட்டார் போகும்போது இனிஷியலி எல்லாம் வந்துச்சு, பட் எனக்கு இந்த விரல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. ஓ ஆமாம் ஆமாம், அது வந்து எனக்கு ரொம்ப குட்டி. அதனால வந்து இந்த ஃபுல் ஃப்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் வரவே இல்லை. அப்புறம் வந்து யூக்லேலிக்கு மூவ் ஆனேன். ஸோ என்னதான் வந்து நான் வந்து கிட்டார் ஆர் வாட் எவர் கற்றுக்கிட்டாலும் ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் எ வெரி வெரி லேமேன் பெர்ஸ்பெக்டிவ். நானுமே கிட்டாரில் ஒன்றும் அவ்வளோ பெரிய அல்ல ரொம்ப லேமேன் நிலைமையில தான் நானும் இருக்கேன். கிட்டார் ஒரு பாயிண்ட்ல வந்து எப்படி இந்த கார்ட்ஸ் வந்து சவுண்ட் ஆகுதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருந்துச்சு. ஆஃப்கோர்ஸ் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், காரணம் விரல் நீளமாக இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், கிட்டாரிஸ்ட் வாசிக்கும் போது வாவ் இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஆனால் அது வந்து ஒரு பாடல் எழுதுறதுக்கான ஒரு கருவி மாதிரி தான் நான். ஓகே ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி 17 year old போது கிட்டார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதின பாட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எழுதின பாட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சாங் தட் வெண்ட் அவுட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தி ஃபர்ஸ்ட் ஃபுல் சாங் தட் கேம் அவுட் வாஸ் காத்தாடி தான். காத்தாடி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று ஃபுல்லாக எழுதி இது வச்சிருக்கேன், அது இன்னுமே நெக்ஸ்ட் சாங்காக அது ரிலீஸ் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1 minute சாங் மாதிரி அது ஒரு ப்ராப்பராக ரெக்கார்ட்லாம் பண்ணல. அது லாக்டவுனில் இருந்தோம், சும்மா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பெட்ரிஃபைன்னு ஒரு ஸ்மால் இங்கிலீஷ் சாங் விட்டோம். அது நீங்கள் கேட்டாலே தெரிஞ்சிடும் ஓகே திஸ் இஸ் நாட் ரெக்கார்டட். ஆனால் லைக் ஃபார் ஃபோன் ரெக்கார்டிங் இட் சவுண்ட்ஸ் குட்ன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அது லைக் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் ஓவர் நைட். சும்மா நைட் வந்து ஒரு எழுதி அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் அந்த 1 dayல பண்ணுற மாதிரி ஒரு சாங். காத்தாடி ஆக்சுவலி வென்ட் த்ரூ அ சிமிலர் ப்ராசஸ். டிப்பிக்கலி என்ன நடந்ததுன்னா 1 minute சாங் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணோம் காத்தாடியை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 1 minute சாங் கேட்டுட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பண்ண சொன்னாங்க. அண்ட் தென் அந்த ஃபுல்லாக பண்ணும்போது ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஐயோ லைக் they already like the first half, so this has to match the expectations of the first halfன்ற மாதிரி அது ஒரு லைட்டான ஒரு ப்ரெஷர்ல இருந்தது.
but the second half is what got popular at least. So like yeah, so that was my first song that came out. So like I gave myself நிறைய time to figure this out. So எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாங்கே இதுவாயிடணும், நம்ம இப்பயே வந்து கரியர்ல பெருசாயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, பொறுமையா இருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா தான் அது ரிலீஸ் பண்ணோம். நாங்க ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனா அதுவே வந்துட்டு இதுவானும் போது அப்பதான் வந்து லைட்டா ஐயோ என்னடா ஃபர்ஸ்ட் சாங் நல்லா இது வச்சு இதுக்கப்புறம் எல்லா சாங்கும் நல்லா பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ லைக் ஐ அப்சல்யூட்லி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் த ரெஸ்பான்ஸ் தட் இட் காட். எதுவுமே பிளான் பண்ணாத ஒரு விஷயம். அதான் சொல்றேன், அது வந்து ஒன்னொன்னா வந்து நடக்கும்போது அது ஒன்னொன்னுமே அப்படியா அப்படின்னு இருந்திருக்கும், அடுத்தது இவங்க எடுத்துக்க போறாங்களா அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? How did you feel? Yeah, like you said, first of all, like ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து அந்த ஒரு சாங் வந்து ஃபுல்லா நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்கும் போது அதுவுமே ஒரு பெரிய ஃபீலிங். ஓகே, ஒன் ஹோல் சாங் வித் ப்ரொடக்ஷன் ஐ ஹவ் டன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை போய் ஸ்டூடியோல ரெக்கார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் லைக் அது வெளியில வந்தது, மை ஃபர்ஸ்ட் சாங்ன்ற மாதிரி வெளியில வந்தது. அண்ட் தென் த ரெஸ்பான்ஸ் இட் காட், அண்ட் தென் வென் தே அப்ரோச்ட் ஃபார் த வீடியோ, அண்ட் தென் லைக் when it was in process எல்லாமே like the first shoot எல்லாமே அதெல்லாம் பார்க்கறது விட்னஸ் பண்றது, it was my first time இல்லையா. So that, and when it came out and when people started recognizing it better because of the video, everything is first feeling தான். And Instagram obviously that's when reels started, like காத்தாடி ரிலீஸ் ஆகும்போது ரீல்ஸ்ன்னு ஒன்று வந்தது. அப்போ வந்து when people started creating reels with my songன்றது, that was also a surreal moment. And ஸோ இந்த சாங் வந்து நீங்களும் ஆனந்த் காசிநாத்தும் சேர்ந்தானே ஒர்க் பண்ணீங்க. ஸோ both of you sit jam together for composition or one person composes, the other person sings, அந்த மாதிரி இருக்குமா? So all of this happened in a lockdown. So we had to send audio send பண்ணி டியூன் போட்டு இது அங்க மாத்த அது இங்க மாத்த அப்படின்னு சொல்லி it is a very very collaborative process. So now everything happens thankfully. எல்லாமே நாங்க ரெண்டு பேருமே சென்னையில இருக்கோம். So we sit and jam, like there is a lot of, because both of us, like எனக்கு அவ்வளோ ப்ரொடக்ஷன்ல தெரியாது, லைக் கம்ப்யூட்டருக்கு வந்து ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஐடியாஸ் மட்டும். ஸோ both of us know ஒரு ஜிஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங் தட் we do. He also sings really well. He also writes lyrics. அது அந்த மாதிரி இருக்கிறதுனால everyone is very involved in like the whole process. So both of you are primarily involved in this? Yes. Very nice. Thankfully everyone understands the pain of the every other process, right? Like in the இதுல இப்போ ஒரு லிரிசிஸ்ட் தனியா, கம்போசர் தனியா, சிங்கர் தனியா இருந்ததுன்னா லைக் அந்த ஒரு டிஸ்ஜாயிண்டடா ஃபீல் ஆகலாம் சம்டைம்ஸ். லைக் லிரிசிஸ்டுக்கு கம்போசரோட பிரச்சனை புரியாது, கம்போசருக்கு சிங்கரோட பிரச்சனை புரியாது, அது மாதிரி இருக்கும். இங்க எல்லாருமே பண்ணுவோம். அதனால வெரி நைஸ். So how did you meet him? Instagram. So Instagram I was very casually putting covers. I started off when I was 17 also. So அப்படி போட்டுட்டு இருக்கும்போது I was like கவர்ஸ்லயே வந்துட்டு like we started following each other. அந்த மாதிரி நல்லா இருக்கு உங்க வாய்ஸ் அப்படி சொல்லிட்டு, and then only மியூசிக் ப்ரொடக்ஷன்னா என்னங்கிறதே எனக்கு அப்போ லைக் தெரியும். I thought like மியூசிக் டிரெக்ஷன் அந்த மாதிரி தானே நம்ம லைக் as we grew up, that's what we thought. We thought every instrument was recorded அப்படின்ற மாதிரி தான், அந்த ஒரு விஷன்ல தான் இருந்தேன். மியூசிக் ப்ரொடக்ஷன் itself was a new concept for me. ஸோ அப்போதான் ஐ எம் அ மியூசிக் ப்ரொடியூசர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வி காட் இன்ட்ரடியூஸ் அண்ட் லைக் அப்படியே சில போச்சு. அதுக்கப்புறம் ஐ புட் ஒரிஜினல் ஓட ஒரு சும்மா ஸ்னிப்பெட் மாதிரி என்னோட இதில் போட்டேன், ஸ்டோரிஸில் போட்டேன். ஐ ஜஸ்ட் லைக் borrowed a keyboard from my neighbor. அதில் வந்து ஒரு 4 chords டக்குன்னு கூகுளில் பார்த்து கற்றுக்கிட்டு அந்த 4 chordsல சாங்ஸ் எழுதலாம். பிகாஸ் கிட்டாரில் எழுதி பார்த்தேன், நவ் ஐ வாண்ட் டு லிசன் டு ஹவ் ஐ சவுண்ட் வித் அ கீபோர்டுன்ற மாதிரி கீபோர்டை பக்கத்து வீட்டில் இருந்து கடன் வாங்கி எழுதிட்டு. ஸோ அதை நான் இதில் இன்ஸ்டாகிராமில் போடவே இது நல்லா இருக்கு, இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார்.
ஓகே வித்தியாசமா இருக்கே அப்படின்னா பிகாஸ் லைக் எல்லாமே ஒரு So that was Kathadi. no, that was not Kathadi. That it's another song called Slip Away. It's a English song, but it happened after Kathadi. It released after Kathadi, but it was written before Kathadi. So like I'm very grateful that நான் ஓடி போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸை போய் கிராப் பண்ணவே இல்லை. I was just like working and things And just putting fell in your work place. out and Yeah. it got noticed. Yeah, I'm very very grateful that it worked out the way it did. But when I say this, I think I have to put a disclaimer. இதே மாதிரி எல்லாரும் இருந்துடணும்னு நான் சொல்ல வரல. And like people like now I know better and I want to go and seek opportunities and create opportunities for myself. But till now, like எனக்கு like life has worked out the way it did, and I'm really really grateful. So, That should. yeah. I hope it keeps working in amazing ways, in all amazing ways. Social media, that is something that you are very constant நீங்க அதுல, as you said, நீங்க work வந்து வெளில போட்டுட்டே இருப்பீங்க. But there is also a part of the world, அவங்களுக்கு பாட்டெல்லாம் பிடிக்கும், ஆனா அதை நீங்க தான் பாடிருக்கீங்க அப்படி தெரியாது. ஸோ அது கூட நீங்க வந்து ஒரு ரீல் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரோல்ஸ் எல்லாம் நீங்க எப்படி இவ்வளோ அழகா நீங்களே செல்ஃப் ட்ரோல் பண்ணி ஹேண்டில் பண்றீங்க? லைக் ஏதோ சின்ன வயசுல எனக்கு கேஷுவலா ஒன்று சொன்னாதுன்னு நினைக்கிறேன். நான் அவங்க கலாய்க்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நீ கலாய்ச்சிக்கிட்டா அவங்க கலாய்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெரி பேட் அட்வைஸ். ஐம் சேயிங் டு whoever is listening to this, it's bad advice because after a point ரொம்ப செல்ஃப் டெப்ரிகேஷன் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ட்ரோலிங் அட்லீஸ்ட் டிரெக்டட் டு மீ டிரெக்ட்லி இன் மை அக்கௌண்ட், அது என்னோட பர்சனல் லைஃப்குள்ள வந்து பண்றது ரொம்ப கம்மின்னு தான் சொல்வேன். லைக் அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது லைக் I have seen the amount of negativity that's on Instagram. So like at least whoever is with me, whoever is following me, they have been really kind. They have been very very lovely. அதனால like till now I have no complaints with respect to trolling. But அங்கங்க இருக்கும். Whenever the reel reaches like அந்த ஆடியன்ஸ் வெளியில போகும்போது கொஞ்சம் சம்மந்தமே இல்லாம பண்ணுவாங்க. பட் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் them to do. They have a faceless account. அவங்க ஒரு ரிசர்ச்ன்றதுலாம் அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா தட்டி விட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில். ஸோ தே ஹாவ் டு டூ வாட் தே ஹாவ் டு டூ. பட் லைக் அதை எப்பப்பெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுக்க முடியுமோ அப்பெல்லாம் எடுத்துடுவேன், அவ்வளோதான். அது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் நம்மள மாதிரி ஒரு வேவ் லென்த்ல ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்படி. ஏன்னா நானுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி நானே என்னையே கலாய்ச்சிக்கிறது நிறைய உண்டு. நீங்க சொல்ற மாதிரி சின்ன வயசுல எனக்கும் நம்மளே கலாய்ச்சிக்கிட்டோம்னா அவங்க நம்மள கலாய்க்க மாட்டாங்க போது அவங்க பாவப்பட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் யூஸ் பண்ணேன். ஆனா இப்ப நான் என்ன சில பேர் ஸ்டாப் பண்ண இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ட்டாங்க. செல்ஃப் டெப்ரிகேஷன் வேணாம் அப்படின்னு. எஸ் ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃப் டெப்ரிகேஷன் எனக்கு அப்படி தெரியல. எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சதுன்னா, ஐ ஃபெல்ட் லைக் யூ ஆர் அ வெரி பாசிட்டிவ் person who takes things in a very happy way and in a very good way. And எல்லாரையும் வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது செல்ஃப் டெப்ரிகேட்டிங்னு நான் வந்து கம்ப்ளீட்டா நினைக்க மாட்டேன். ஐ திங்க் யூ நோ வென் டு டேக் திங்ஸ் சீரியஸ்லி அண்ட் வாட் திங்ஸ் டு டேக் சீரியஸ்லி. ஸோ அதனால இது வந்து சீரியஸா எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு நோக்கம் வந்து இட்ஸ் a good attitude. அதனால ஐ லைக் இட். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொதப்பலா ஆச்சுன்னா கூட அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவா இருக்குமான்றதை யோசிச்சு கண்டுபிடிச்சு இருந்துருவேன். ஸோ ஆப்டிமிசம் சொல்லலாம். சரி, அந்த ரீல் அது வந்து இட் டாக்ஸ் அபவுட் யுவர் ப்ரொனன்சியேஷன். ஸோ ப்ரொனன்சியேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு சாங்குக்கு நீங்க நினைக்கிறீங்க? சின்ஸ் யூர் ஆல்சோ ரைட்டர். ஸோ ஜென்ரலி ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும், இங்கிலீஷை இங்கிலீஷ் மாதிரி பண்ணணும், தமிழை தமிழ் மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு பியூரிஸ்ட் ஐடியாலஜி நிறைய பேருக்கு இருக்கும். அதில் தப்போ ரைட்டோ கிடையாது. பட் ஐ வாண்ட் டு நோ, as a writer, as a composer, as a singer, how do you look at pronunciation? For me, the way I pronounce is like
அந்த ஒரு டியூனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான் ஒரு ப்ரொனன்சியேஷன். அந்த லைக் அந்த வைப்பு கெடாம இது பண்ணுறது. ஒரு ஃபன்னான சாங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். லைக் ரொம்ப ஒரு ஜாலியான இருக்கிற பாட்டு அது ஜாலியாகவே இருக்கட்டும். த சவுண்டிங் ஷுட் பி ரைட். அதே மாதிரி அட்லீஸ்ட் தமிழில் தான் அந்த ப்ரொனன்சியேஷன். இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு 1000 வழி இது இருக்கலாம், அந்த ஆக்சென்ட்லேயே மாறலாம். இங்கே வந்து அந்த ஆக்சென்ட் பெருசாக பெரிய வித்தியாசம் இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுங்கிறது தான் என்னோடது. மொழிங்கிறது நம்ம கிரியேட் பண்ண ஒரு விஷயம். அது வந்து ஒரு என்ன சொல்ல வரோமோ அதை ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து எழுதுகிற சாங்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குமா, தங்கிலீஷில் இருக்குமா, தமிழில் இருக்குமா? எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லாத்துலேயும் இருக்கும். எல்லாத்துலேயுமே இருக்கும். எனக்கு அதுதான் அதே மாதிரி ஒரு டியூனுக்கு அந்த ஒரு வைபுக்கு இந்த மாதிரி எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி, இந்த டியூனுக்கு இங்கிலீஷ்ல எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டியூனுக்கு வந்து பியோர் தமிழ்ல தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து அந்தந்த டியூனுக்கு எனக்கு என்ன அந்த எஸ்தட்டிக்கை எது ஃபில் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி. பியூட்டிஃபுல். இப்போ சின்ஸ் வி ஸ்போக் அபவுட் ட்ரோலிங் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் நெகட்டிவ் criticism and what is a positive/constructive criticism, and what have you gotten so far and how did you deal with it? Yeah, positive I mean constructive criticism, anyone that wants us to improve genuinely and நம்மளோட நல்லதுக்காக சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷனே வந்து இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண, லைக் டைப் காஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. இதே மாதிரி இல்லாமல் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் பண்ணு, அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லியிருக்காங்க. அது ஐ ஹவ் ஆல்சோ ட்ரைட். ஆனந்த் ஆல்சோ வென் வி ஒர்க் வித் ஐ டேக் வாட் எவர் ஹீ சேஸ் லைக் சீரியஸ்லி அண்ட் ஐ ஒர்க் ஆன் இட். பிகாஸ் லைக் கிட்டத்தட்ட கரியர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஐ ஹவ் பின் working with him இல்லையா. ஸோ அண்ட் லைக் a lot of corrections அப்புறம் தான் I am where I am right now. So I'm very grateful for him for that. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. லைக் I'm very very grateful for all of them. நெகட்டிவ்னா சும்மா சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒப்பீனியன்ஸ்ன்றது அவங்களுக்கு இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு என்ன தோணும்னா, உங்களுக்கு ஒன்று பிடிக்கலங்கும் போது அது ஒரு ஸ்ட்ராங்காக ஹேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் ஒரு 4 வார்த்தை என்கரேஜிங்காக சொன்னீங்கன்னா அவங்க வளர்ந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். லைக் பிகாஸ் இப்போது ஒன்று உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னா அதில் இப்போது யாருமே அதை கண்டுக்கலனாலே அவங்களுக்கு ஒரு டிமோட்டிவேட்டிங்கான ஒரு ஃபேக்டராக தான் இருக்க போகுது. நீங்கள் அதை நெகட்டிவாக சொல்லி அசிங்கமாக சொல்லி தான் அவங்களுக்கு அதை புரியப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான், நீங்கள் உங்கள் டைமை இங்கே வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கோ அண்ட் பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி ஆர்டிஸ்ட்ஸ் தட் ஆர் லைக் லுக்கிங் அவுட் ஃபார் சப்போர்ட் தட் ஸ்டில் நீட் யூர் சப்போர்ட் அண்ட் எனி எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வுட் பி வெரி அப்ரிஷியேட்டட். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டை போய் நல்லா சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நெகட்டிவாக சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. It just matters where it comes from. Absolutely. So either it has to come from the place of love for the artist, or it has to come from the place of love for the art. Yeah. But even love for the art or artist there is a line that we should draw. Yeah. So nicely put. So ஒரு conventional voice அப்படின்னு ஒரு சில voices இருந்திருக்கும் நம்ம growing up. So I don't have a conventional voice. I do not sing like ஒரு கன்வென்ஷனல். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொண்ணா அடக்கமா அந்த மாதிரி எனக்கு இல்லை. So growing up it was very difficult for me to find my space. I was expected to sing Munbeva or காற்றில் வரும் கீதமே. They're fantastic songs, no doubt about that. ஆனா they are not in my place. Okay, I do sing them now, but at the moment I enjoy தீப்பிடிக்க more than these? Yes. That's where I come from. So அதுக்கு சுத்தமாவே
எனக்கு வந்து அதை நோக்கி போகணுமோ, அதுதான் பண்ணணுமோ, வேற வழியே இல்லையோ. ஸோ அதை நோக்கியும் நான் போனேன். ஆனா வந்து சம்திங் டிடன்ட் ஒர்க் இன்சைட். இட்ஸ் நாட் காலிங். என்னடா அது? அப்புறம் திடீர்னு பார்த்தா ஐ வாஸ் இந்த MTV SS மியூசிக்லலாம் இங்கிலீஷ் பாட்டு வருது. ஆஹா சூப்பரா இருக்கேடா. இந்த பக்கம் பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ், ஏக்கான அது இது அதெல்லாம் ஒரு எமினம் என்னென்னமோலாம் வருது. அண்ட் ஐம் so interested in them. Obviously, after I went into Western music, I started appreciating Indian music more. Understood. Yeah. But and the first initial pull was there. Yeah. Similar. Very similar. அதுதான் நான் வந்து கேட்க வந்தேன். ஸோ நம்ம வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ஸ். அது எப்படி நீங்க வந்து how did you break that stereotype for yourself first, not for the society obviously? As I think we have had very very similar journeys with respect to that. சின்ன வயசுல வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கர்னா எல்லாமே பாட தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எனக்கு அப்போதைக்கு ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது ஒரு சில விஷயங்கள். லைக் ரேடியோவில் தான் நான் பாட்டு கேட்டு வளர்ந்தேன். அப்போ வீட்டில் கேபிள் டிவிலாம் இல்லை. ஸோ அதனால ரேடியோ கேட்டு வளர்ந்து அந்த எல்லா சாங்குமே எனக்கு இது பாட முடியல, ஏன் நம்ம பாடினா நல்லா இல்லை. ஒரு பாயிண்ட்ல எந்த அளவுக்கு போயிட்டேன்னா ஃபால்ஸ் எட்டோலேயே மொத்தமாக போய் நல்லா தொண்டையை எடுத்துக்கிட்டேன். அந்த ஹெட் வாய்ஸ் இல்லை, நல்லா ஃபால்செட்டோ இந்த வாய்ஸ்லயே பாடி அந்த பிச்சு தான் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த ஒரு ஜோன்லயே ஒரு நிறைய வருஷம் வந்திருப்பேன். ஸ்கூல்லையுமே வந்துட்டு லைக் மற்ற கேர்ள்ஸோட வாய்ஸ் கம்பேர் பண்ண முடியாது. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அவங்கள கேட்டா வா அப்படின்னுவாங்க, நம்மள கேட்டா இதான் வாய்ஸ் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். போய் அந்த பக்கம் இல்லை. அதேதான். லைக் லிட்டரலா stood with the boys and sang and all. Like ஏன்னா இப்போ ஒரு மென்னுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நல்லா கணீர்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. விமெனுக்கு வந்துட்டு நல்லா ஸ்வீட்டா இருக்கணும், அப்படியே தேன் வந்து காதுல வந்து பாயணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு இதுல வந்து ஐ did not know where my place was. மற்றவங்களுக்காக செய்யப்பட்ட பாடல்களை பாடும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்ததுன்னே சொல்லலாம். லைக் அதுவும் the standard that I have set for myself was basically like you need to be able to do everything. அப்பதான் நீ வந்து உன்னை சிங்கர்னே கூப்பிட்டுக்கலாம், அப்பதான் நீ வெளில போய் பாடலாம், அப்பதான் நீ வந்து தைரியமா ஒரு பாட்டை வந்து வெளியில விடலாம். இப்ப கூடவே அதை நான் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். இப்ப நான் போய் சிங்கர்னு சொன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டை இது பண்ணி இது பாடு அப்படின்னுவாங்க. இது கூட பாட தெரியாதா, இது கூட பாட வராதா அப்படின்னு சொல்லிட்டு they will have their own standards of what music is. பட் லைக் போக போக ஐ ஜஸ்ட் ஹவ் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே சரி ஓகே இதெல்லாம் எனக்கு பண்ண வரலன்னே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இதெல்லாம் வருது, சரி அது வரலங்கிறதுக்காக நான் இது வரதை நான் வந்து பண்ணாம இருக்கணுமா? எனக்கு இது பண்ண பிடிச்சிருக்கு, நானே இப்போ எழுதுறேன், என்னோட வாய்ஸ்க்காக பண்ணப்பட்ட சாங்ஸ் நானே பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதை வெளியில விடக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி அட் அ பாயிண்ட் ஐ ஹேட் டு டிசைட். அது ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே பயமா தான் இருந்தது ஆக்சுவலி. இப்போ நம்ம இதை வெளில ரிலீஸ் பண்றோம், நெக்ஸ்ட் எங்கேயாவது நம்மளை கூப்பிட்டா இந்த பாட்டு பாட வச்சுடுவாங்களோ, இந்த பாட்டு நம்மளுக்கு அவ்வளவோ வராது, இந்த ஸ்டைல் நம்மளுக்கு வராது அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. ஆனா ஐ திங்க் த ஜர்னி like majorly took a turn when I realized that you just need to find your style and you have to stick with it. Or if you want to learn, you learn that also. உனக்கு இது உனக்கு கத்துக்கணும், இது மாதிரியும் உனக்கு பாட வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை போய் கத்துக்க வேணாம்னு சொல்லலாம். ஆனா அது வரைக்கும் உன்னோட ஜேர்னி அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருக்கணும்னு கிடையாது. அதுதான் நான் என்ன சொல்லலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ராபப்ளி இப்போ நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ஓகே மை வாய்ஸ் இஸ் லைக் திஸ், ஸோ ஐ ஷுட் ப்ராபப்ளி ஸ்டிக் டு சிங்கிங் இங்கிலீஷ் சாங்ஸ் அண்ட் மேக்கிங் இங்கிலீஷ் சாங்ஸ். பட் மை காலிங் வாஸ் ரைட்டிங். என்னமோ தமிழ் எழுதுறது ரொம்ப இதுவா வந்தது, நேச்சுரலா வந்தது. என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் பேசி வளர்ந்த மொழி, அதனால எனக்கு ரொம்ப நேச்சுரலா வந்ததுனால அப்படிதான் யோசிச்சேன், சரி தமிழ் பாட்டுனா இந்த வாய்ஸ்ல தான் இருக்கணுமா, நம்ம வாய்ஸ்ல நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் அது. அண்ட் மேபி இன் ஃபியூச்சர் கிட்ஸ் டோன்ட் ஹாவ் டு ஃபேஸ்
the fate that we faced இல்லையா. லைக் கேர்ள்ஸ் வந்து ஓகே எனக்கு இந்த வாய்ஸ் இருக்கு, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். அது லைக் யூ ஹாவ் டு நோ யுவர் லிமிட்டேஷன்ஸ். லைக் it's fine to have limitations. Everyone has it. Like there are legendary people who have very few. We are not comparing ourselves with them. It's fine. We are okay to exist with them. Yeah, we are okay to exist with them, and at the same time I would not say you're existing with them. I would say you're creating your own history, a legend for yourself. Oh my god. அதுதான் நான் நினைப்பேன். Because that's what I also feel. ஏன்னா ஒரு பர்டிகுலர் வாய்ஸை வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு ரீசனே அது ஒரு நம்மளோட சொசைட்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். இது வந்து அப்புறம் வந்து ஒரு ஜெண்டர் பேட்டில் ஆகிடக்கூடாது. பட் தட்ஸ் தி பட் a lot of people have done in Indian cinema. Yes, like அது like ஷில்பா ராவ், உஷாஜி. அதான் நான் எக்ஸாக்ட்லி அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ தென் மை டேட் டோல்ட் மீ தட் நான் வந்து திங்கிங் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அந்த ஃபால்செட்டோல அந்த மாதிரி. எதுக்கு இப்படி பண்றோம் நம்ம? ஆனா கீழே பாடும்போது அந்த பேஸ்ல பாடும்போது ஒரு பஞ்சோ த ஹாப்பினஸ் அங்க கிடைக்கவே இல்லை. அப்போ மை டாட் இன்ட்ரடியூஸ் மீ டு உஷா உத்துப் அம்மா. ஸோ அவங்களோடது கேட்கும்போது தான் ஐ ஃபெல்ட் லைக் எப்படி சொல்றது, ஒரு வேலிடேஷன், சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தேர் ஆர் பீப்புள் இன் த வேர்ல்ட் லைக் மீ. அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தான். இப்போ நம்ம ஒரு ஷோ பண்றோம், கவர்ஸ் பண்ணி ஒரு ஷோ பண்றோம்னா லைக் எல்லாமே அவங்க சாங்ஸே நம்மளால பாட முடியாது. ஏன்னா லைக் இட் வில் ஜஸ்ட் ஓகே ஒரு பாட்டை உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ probably it's better to make our own songs. Correct. And at the same time you can also sing all songs in our case. Yeah. அவ்வளவுதான். ஸோ காத்தாடி அது வந்து நிறைய பேரோட ஃபேவரட்ஸா இருந்திருக்கு. பட் நம்மளோட ஃபேவரட்டா இருந்ததுங்கிறது வந்து I'm a big fan of Dulquer. And so who doesn't like Dulquer and whose crush is not அப்படின்னு எனக்கு தோணும். When he told your name that காத்தாடின்னு ஒரு பாட்டு நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீலிங் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் அந்த ரீலும் எனக்கு வேணும். அந்த ரீலா ஸோ அவர் ஆக்சுவலி அந்த ரீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாரு, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு. லைக் அது ஆக்சுவலி நிறைய பேர் டேக் பண்ணி தான் தெரிய வந்தது. வாட் அப்படின்ற மாதிரி தான் லைக் ஒரு லைக் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம தானே நம்ம சாங்ஸ் பண்றோம். ஸோ ஒன்று நடக்கும் போது அது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஓகே, ஏன்னா லைக் எல்லாருமே கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்கங்கிறத விட்டுட்டு நமக்கு நம்ம வந்து இன்ஸ்பிரேஷனா வச்சவங்க ஒருத்தவங்க, நம்ம வந்து க்ரஷ் பண்ண ஒருத்தவங்க கேட்கறதுங்கும் போது அது ஒரு இட் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் லைக் அவுட் ஆஃப் ஆல் த சாங்ஸ் எம்பாட்டா அப்படின்ற மாதிரி அது ஒரு ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரீல் வந்து சரி ஓகே லைக் ஆப்வியஸ்லி வி நீட் டு, ஏன்னா இப்போ அவங்க அந்த பேஜ்ல போட்டிருக்காங்க, என் பேஜ்ல வந்துட்டு அது தெரிஞ்சாதான் என்னோட மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் அது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிச்ச ஒரு அழகான கிரியேட்டிவ் ஐடியா. டக்குன்னு யோசிச்ச ஒரு வீடியோ தான். அதை வேற நம்ம ஒரு விதத்துல போடுவோம், அதை வேற விதத்துல புரிஞ்சுக்கிட்டு என்ன உட்காந்து திட்டிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து நான் நெகட்டிவிட்டிங்கிறது என்னோட கமெண்ட்ல பார்த்தேனே. அப்பதான் Dulquer Salman casually mentioning my name. Like I just wanted to go for that, but people thought, some people perceived it to be overconfident. And first நீ உன்னை பாரு அப்படி டேய், the point itself is the fact that like I'm blushing over the fact that he mentioned my name. Of course. So like I give him all the permission to mention my name and like make it sound wrong also. It's fine, completely fine Ramari. That was the point. See, that's the thing, you can't make everyone understand what you are, so it's fine. Like you just have to move along with people who do. So yeah, nicely put. So Mismatched னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ், அதோட டைட்டில் சாங் வந்து தமிழ்ல நீங்க தான் கம்போஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? அது வந்து ஆக்சுவலி செகண்ட் சீசன்ல தமிழ் கேரக்டர் வந்து ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே. சோ அவங்களுக்கான ஒரு லவ் சாங் மாதிரி. ஓ, இட்ஸ் நாட் த டைட்டில் சாங். No, it's not a like people think it is
டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி தமிழ் வெர்ஷனுக்கான பண்ணதில்ல. ஓகே. இந்த ஒரிஜினல் வெர்ஷன் there is a தமிழ் சாங். பியூட்டிஃபுல். புகைப்படம். எஸ், புகைப்படம். சூப்பர். ஸோ அது வந்து அதுவுமே reached a lot of people. It did not just meet Tamil people, it also met other states. Actually speaking, அந்த சாங்குக்கு மெஜாரிட்டி மும்பை லிசனர்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ நிலவுக்கென் மேல் என்னடி கோவம்ல வந்து கோல்டன் ஸ்பேரோ இஸ் வெரி ஸ்பெஷல் டு யூ. இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பிளேபேக். I think I still keep going back to these, like basically காத்தாடி and கானா has basically அதோட விழுதுகள் தான் என்னோட கரியர்னு சொல்லலாம். So like கானா has led to புகைப்படம் and காத்தாடி has led to golden sparrow. So like it's so I think காத்தாடி was getting கொஞ்சம் viral and I think that's when I landed this opportunity through that. They were just like calling and then I have my expectations எப்பவுமே கொஞ்சம் லோ. ஓகே, நம்ம போகிறோம், நம்ம பார்க்குறோம், பாடுறோம், என்ன வேணால் பண்ணோம், அது வெளில வர வரைக்கும் சொல்லக்கூடாதுங்கிறதோட நமக்கு அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிட்டு அந்த ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டை ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் டிசப்பாயின்ட்மெண்ட் வென் இன் த சென்ஸ் லைக் அது நிறைய ஒரு படம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. தே நீட் டு ஃபைண்ட் த கரெக்ட் வாய்ஸ் ஃபார் த சாங் அண்ட் லைக் சம்டைம்ஸ் த சாங் இட் செல்ஃப் மைட் கெட் இது கட் அதுன்ற மாதிரி நிறைய இருக்கிறதுனால லைக் ஐ ஹெல்ட் ஆன் டு தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே சப்ரெஸ் பண்ணி வச்சிருந்தேன். யாருக்கு தெரியும் நீங்க பாடினது? வீட்டில் தெரியுமா? வீட்டில் வந்துட்டு அம்மா அப்பா கேட்டு சொன்னேன், நான் அந்த மாதிரி நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் ரொம்ப க்ளோஸ் பீப்புளுக்கு பட் ஈவன் அவங்ககிட்டயுமே சொன்னேன் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் லோவாக வச்சுக்கணும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். But yeah, when it came out, it was definitely unreal. It is definitely a validation for indie artists to land on films. Like even though it's not a destination, like it is definitely ஒரு நல்ல ஒரு opportunity and validation. அதான் நான் பார்க்குறேன். Fantastic. So என்ன சொன்னாரு ரெக்கார்ட் பண்ணும்போது? How was the experience? ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்பவே நான் ரொம்ப டெரர் ஆகிடுவேணும்னு லைட்டாக பயந்துட்டே போனேன். ஆனால் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஜாலியாக பாடு சொல்லிட்டு எனக்கு என்னமோ லைக் ஒரு லைக் தீஸ் பீப்புள் லைக் ஐ ஹவ் அட்மயர்ட் தேர் ஒர்க் ஆல் மை லைஃப் லைக் லைக் பி இட் ஆக்டிங் ஆர் பி இட் ஹிஸ் மியூசிக். ஐ ஹவ் ஜஸ்ட் அட்மயர்ட் தேர் ஒர்க் அண்ட் லைக் ஈவன் ட்ரெம்ட் ஓ வாவ் இந்த மாதிரிலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்ற ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு ஆசை இருந்தாலுமே அங்கே நடக்கும்போது when it was happening it was very lifelike. It was very normal. It was very wow. Like they are very nice people. Like they are very accommodative, and they did not make me feel very அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க threatening ஆன ஒரு presence இல்லை. ஸோ ரொம்ப நார்மலா I think they wanted that like to feel normal and comfortable so that we can deliver our best work also. So it was very nice. Until now you have been doing your songs. Somewhere along the line your creativity, even though it's a stay in the group or sorry team work arna kuda your creativity was in place. Now you have to replicate someone else's creativity and avangaloda mind la how it has played out ngrada we have to capture and sing. It's not as easy as we have to match their expectations. Exactly. avanga da வந்து அங்க however they like it namakku pidikidho pidikலையோ however they like it we have to do it and we have to make sure that our likings are in line with it. அது ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா இல்ல சார் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போலாமே தவிர நம்ம ஓரளவுக்கு பண்ணாதான் நம்மளும் சர்வைவ் பண்ண முடியும். அதுக்கு சொல்லல. பட் ஸ்டில் அவங்களோட கடைசி வாட் எவர் தே திங்க் இஸ் த டேக் தட்ஸ் த டேக். ஸோ இது வரைக்கும் ஒரு மாதிரி இண்டிபெண்டா நம்மளோட இது நமக்கு பிடிச்சிருக்கு இது நமக்கு வேணும்னு ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் நவ் ஒரு இந்த ஒரு சீன்ல how was that? Yeah, as you said இப்போ லைக் எப்போ நான் இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாமே. அப்போ போகும்போதெல்லாம் லைக் will it be like something that I am capable of? I like if does it லைக் நான் எனக்கே தோணிடக்கூடாது இது வந்து வேற யாராவது பாடினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அது கான்ஷியஸ்ல இருந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டே தான் எப்போவுமே
போவேன். அங்க கேட்குற வரைக்கும் அது ப்ளே அவுட் ஆகிட்டு நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி அதை நான் கேட்குற வரைக்குமே எனக்கு இது மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ அதே இட் வாஸ் வெரி சிமிலர் வித் ரெஸ்பெக்ட் டு தட். பட் லைக் ஒன்ஸ் ஐ sang the song, ஐ திங்க் அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஓகே, this sounds nice in my voice and sounds like you. Yeah, it sounds like me. They let me sound like me. So at least with respect to how my voice was, how I modulated my voice, I had complete freedom with respect to that. Because exactly எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு something that I'm definitely not, அதை வந்து என் முன்னாடி காமிக்கும் போது அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். லைக் நான் டெலிவர் பண்ணிட்டு போயிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை கேட்கும் போதெல்லாம் திஸ் இஸ் நாட் மீ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணக்கூடாது. பட் திஸ் த வாய்ஸ் அண்ட் எவ்ரி திங் இட் வாஸ் இன் மை இதுதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோனில். even though I want to step out of my comfort zone and like break those and all, like அந்த ஒரு 1 hourல என்னால பண்ண முடியாது. It has to be at your own pace and in your own space. Yeah, so so it was a different experience altogether. Beautiful. So did you get to meet Dhanush sir on the day of recording? On the day. Yeah. So we அதுதான் சொல்றேன், recording everyone was present and okay. Yeah, like this was I think my first time like record, like obviously this is my first playback and all of that. Did not expect everyone to be there, and that brings a different level of fear also. But actually speaking, it also brings the same amount of validation. இப்போ வந்து ஒரு ரெக்கார்டிங் இன்ஜினியர் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இங்க வந்துட்டு I saw their reactions. நம்ம எப்படி பாடினா அவங்களுக்கு இதுவாக இருக்கு, ஓகே தே ஆர் ஃபைன், தே லைக் இட் அப்படின்ற மாதிரி அப்படியே எனக்கு அந்த இது கிடைச்சது. ஸோ தட் வாஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து தனுஷ் சார் பாடினதுக்கு முன்னாடி பாடினீங்களா பாடினதுக்கு அப்புறம் பாடினீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டில் பாடினேன். ஓகே, நைஸ். ஸோ அதுக்கப்புறம் இதில் இவங்க தான் நடிக்க போகிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி நான் வந்துட்டு அன்னைக்கு தனுஷ் சார் வந்து டிரெக்டராக தான் உட்காந்துருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஆக்சுவலி நான் பாடியிருக்கேன், நான் தனுஷ் சார் டிரெக்ட் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க வந்து ராயனான்னு கேட்டாங்க. இல்லை அப்படி இருக்காது அப்படின்னு. அதுக்கப்புறம் நிலவுக்கு என் மேல என்னடி கோபம், அப்போதான் வந்து அந்த மோஷன் போஸ்டர் வந்தது. அது அந்த படமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பயே எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஈவன் தோ ஐ கெப்ட் இட் வெரி லோ. ஐ டோல்ட் ஆப்வியஸ்லி லைக் ஒரு 4 friends 5 friends that I'm very close to. ஸோ அவங்க வந்து ஓ அந்த படமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே எனக்கு ஒரு கெஸ்ஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி தான் ஓகே ஐ sang for that only அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் அப்போலேருந்தே ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிறது நான் அந்த படத்துக்கு தான் வச்சுக்கிட்டேன். ஓ வா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போலேருந்தே. பட் பிரியங்கா மோகன் is not a part of the film, but was only a part of the song, isn't it? ஆமா, I don't know how involved she is in the film, but yeah, I don't think she is in the main cast. Yeah. So அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. பட் உங்க வாய்ஸ்ல பிரியங்கா மோகன் வருவாங்கனே எனக்கு வீடியோ வந்தோனே தெரியும். சோ அது வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கும் இல்லையா? ஆமால, அது நம்ம வாய்ஸை இன்னொருத்தவங்க வந்துட்டு லைக் லிப்சிங் பண்றாங்க அப்படின்னும் போது, அதுவும் அது ஒரு ஃபிலிம் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஒரு this is the first time it has hit me this hard. And obviously என்னோட ஜெனரேஷன்ல எல்லாருக்கும் பிரியங்கா மோகன் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரியங்கா மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க தான் ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. சூப்பர். So I strongly feel that there is a lot more to this journey, and this is where it has started to spread. ஸோ உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப நாளாகவே நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த அட்மிரேஷனில் தான் உங்களோட ரீல்ஸ் எல்லாமும் நான் வந்து இவ்வளோ க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து விமன் வந்து ஜென்ரலாக டு செட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து ஐ பிலீவ் இன் இட், பிகாஸ் ஐ ஹாவ் அ PhD in gender studies. ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் விமன் டு பிரேக் தோஸ் ஸ்டீரியோடைப்ஸ் இன் அ குட் வே. Obviously. ஸோ அந்த ஒரு நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்லேயும் நம்மளோட வாய்ஸ்லேயும்
it has to be, we have to be able to voice out in our own skin, in our own voice. So if somebody is doing that, and if I can talk to them, and if I can meet them, that is something எனக்கு ரொம்ப close to my heart. Today's episode is very close to my heart, because a fellow woman who is able to break that stereotype and is still going to rock is something that I admire you for. I'm very happy. Thank you so much. Thank you so much. Really means a lot. Thank you. இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான கெஸ்டோட இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் bye from the Isai podcast and bye from KR Soundarya. Da 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 da.